ஹாய், 5 minutes with டாக்டர் சத்யா. இன்னைக்கு மேலே பாருங்கள். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் போக முடியல, எந்த சைடும் போக முடியல, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறனேன்னு சொல்லி நீங்க கதி கலங்கி போயிருக்கலாம். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்திருப்போம். உங்கள சிலர் இன்னைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? கடவுள் என்னை கைவிட்டுட்டாரா? கடவுள் ஏன் எனக்கு ஹெல்ப்பே பண்ணல? ஏன் ஏன் ஏன்னு பல கேள்விகள் நமக்கு வரும். அப்படி கேள்விகள் கேட்கறதுக்கு பதிலா நான் சொல்றத செய்யுங்களேன். நீங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். ஆமா பிரியமானவர்களே, தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. நீங்க இருக்கிற அந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை கூட உங்க நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவரால் மட்டுமே முடியும். அதனால நீங்க பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காதீங்க. அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரிய தேவனை பாருங்க. கடல் மேல இயேசுவின் சீஷன் பேதுரு நடந்து போறார். இயேசுவை நோக்கி நடந்து போகிறார். கொஞ்சம் தூரம் போன பிறகு அப்படியே கண்ணை திருப்பி அப்படி பார்க்கிறாரு. சூழ்நிலையை பார்க்கிறாரு. பெரிய பெரிய அலைகள், பயங்கர காத்து, கும்மிருட்டு. இதெல்லாம் பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, அவிசுவாசம் வந்துருச்சு. அப்படியே தண்ணிக்குள்ள அமிழ தொடங்குகிறார். ஆனா பேதுரு உடனே சுதாகரிச்சுட்டு, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி இயேசுவை நோக்கி கையை நீட்டினோடனே இயேசு கையை பிடிச்சு தண்ணிக்கு மேல தூக்கி விட்டுட்டாரு. பேதுருக்கு தெரிஞ்சது, அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்னுடைய இயேசு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒருவேளை முன்னால பின்னால சைட்ல எல்லா சுத்திலும் உங்களை சுத்தி பிரச்சனை இருக்கலாம். அத நடுவுல இருந்து நீங்க கதி கலங்கி என்ன பண்றது, எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது, யார் என்ன காப்பாத்துவா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இந்த பிரச்சனையில இருந்து என்னை யாருமே காப்பாத்த முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். முடியாதுன்னு ஒரு புள்ளி வச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து முடியும் என்று சொல்லி கொண்டு போறதுதான் நம்முடைய தேவனின் செயல்கள். நீங்க முடியாதுன்னு சொல்லும் போதுதான் தேவனுடைய முடியும் ஸ்டார்ட் ஆகிறது. பாருங்க, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எந்த சைடும் பார்க்க முடியலன்னா பிரச்சனையில மேல பாருங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்கள தூக்கி கொழுந்து விட்டு எரியிற அக்னி சூளைக்குள்ள போட்டுட்டாங்க. சுத்திலும் நெருப்பு, எங்க பார்த்தாலும் நெருப்பு. தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. தேவன் அவர்களை அழகா காப்பாத்துகிறார். என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த அக்னியின் தன்மையை மாத்திட்டாரு. அப்படி ஒரு சுட்டரிக்கும் அக்கினிய இப்ப பார்த்தா அவங்களுக்கு அது குளுமையா இருக்கு, கூலா இருக்கு. அப்படியே நடந்து அப்படியே ஜாலியா நடக்கிறாங்க அந்த நெருப்பு மத்தியில. அப்புறம் தேவன் அவர்களை வெளியே கொண்டு வராரு. அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வீசல அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல வாசிக்கிறோம். இது எதை குறிக்குது தெரியுமா? சில நேரங்கள்ல பிரச்சனையில பயங்கரமா சிக்கிருங்க சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர்றது கடையில நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருவேன் அப்படின்னு. நீங்க நொந்து போகவும் மாட்டீங்க, நூடுல்ஸ் ஆகவும் மாட்டீங்க. என் தேவன் உங்களை அந்த பிரச்சனையில இருந்து அழகா வெளியே கொண்டு வரும்போது பிரச்சனையின் தாக்கம் கூட உங்க மேல இருக்காதபடி கொண்டு வருவார். அதுதான் அவங்க மேல அக்கினியின் மனம் கூட இல்லை. இந்த இயேசுவை நீங்க நம்புங்க. உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில நீங்க த காட் ஆஃப் இம்பாசிபிள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அழகா உங்களை அந்த பிரச்சனையில இருந்து அவர் வெளியே கொண்டு வந்துருவாரு. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். மனுஷனை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலா அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் எப்படி நீங்க வெளியே வருவீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு தலைவனுக்கும் பிரச்சனை இருக்கும். கூலி வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். அதனால பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்லாம் நம்ம நினைச்சு போயிட்டே இருக்க முடியாது. பிரச்சனை வரத்தான் செய்யும். அதன் மத்தியிலிருந்து அதை மாற்றி அமைக்க, அதுல இருந்து நம்மளை விடுவிக்க வல்ல தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். பிரச்சனையில இருந்து அழகாக அவங்கள வெளியே கொண்டு வந்துடுவார். God bless you.